பாலிட்டில ஆர்டிகல் 23 வந்து என்ன சொல்லுது அப்படின்னு ரொம்ப ரொம்ப எளிமையா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 23 அண்ட் 24 வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை, அதாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடிப்படை உரிமைகள்ல. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, சட்டவிரோதமாக மனிதர்களை வியாபார நோக்கில் விற்பனை செய்தல், கொத்தடிமை முறை, கட்டாயப்படுத்தி வேலை வாங்கும் முறை. அதாவது கொத்தடிமையா ஒருத்தவங்களை வந்து வேலை செய்ய கட்டாயப்படுத்தி ஒரு வேலையை வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் எதுன்னு கேட்பாங்க. ஆர்டிகல் 23 தான். அதே மாதிரி தேவதாசி முறையை வந்து ஒழிக்கிற அந்த தடை வந்து கொண்டு வரணும். அதாவது முத்துலட்சுமி ரெட்டி வந்து தேவதாசி முறையில ஒழிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து அடிப்படை உரிமையில இருக்கு. ஸோ சொல்லக்கூடிய ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 23 தான். ஓகேவா? இச்சட்டம் பிச்சை எடுத்தலை குற்றம் அப்படின்னு வந்து சொல்லுது. ஓகேவா? பிச்சை எடுத்தலை குற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் எதுன்னு கேட்பாங்க. ஆர்டிகல் 23 தான். ஓகேவா? ஸோ இதன் மூலியமா இயற்றப்பட்ட சட்டங்கள் என்னென்ன அப்படின்னா, குறைந்தபட்ச ஊதிய சட்டம் 1948, ஒப்பந்த தொழிலாளர் சட்டம் வந்து 1970, சம ஊதிய சட்டம் வந்து 1976. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட், கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. முடியாதது ஒன்றுமே இல்லையே, படியாக்கலாம் பணிகளின்